இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த பூவாழை புட்டு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போமா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட்டாக இருந்ததுங்க. இது நல்லா வருமா, இது புட்டு மாதிரியே இல்லையே, இது ஏன் புட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இது ஏன் நம்ம டவுட்டாக வச்சுக்கணும், நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, பண்ணிவிட்டு உங்களுக்கும் இதை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். சரி, இப்போது இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போமா. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய், கூடவே அதில் 1 கப்பு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. அது கூட ஒரு 1/2 கப்பு திருகின தேங்காய், கூடவே ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை நான் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் இல்லை வெல்லம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பழுத்த வாழைப்பழம் இதில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வாழை இலையில் இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி இதை ஒரு ஸ்டீமரோ இல்லைனா ஒரு இட்லி பாத்திரத்துலையோ வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு இந்த சூப்பரான பூவாழை புட்டு கிடச்சிடும். இது குக் ஆகும் போதே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம இதில் ஏலக்காய் வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனாலேயே அரோமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிச்சயமாக நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க.